இந்த வாக்கு பெருகுவதற்கு என்னை பணித்து அருள வேண்டும்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா, சொற்சுவை தோய் வாக்கும் பெருக அந்த வாக்கை நீ பணித்தருள்வாய். வாக்கை பணிக்கக்கூடிய வல்லமை வாணிக்கு உண்டு. வாணியினுடைய வல்லமையினால்தான் நம்முடைய வாக்கு நடக்கிறது. அடுத்து கும்பகர்ணன், அவன் சைடில் நிற்கிறான். அவனும் சொல்லிடுறான், அண்ணா பிரம்மா வந்திருக்காருண்ணா. சரிப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு பிரம்மா. அப்பொழுது அவன் வாயை திறக்கிறான், நித்தியத்துவம்னு கேட்கறது. ஆனால் அந்த கணத்திலே அவன் சாகா வரம் பெற்றுவிட்டால் அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக சரஸ்வதி என்ன பண்றான்னா, அவனுடைய நாக்கில் இருந்து லேசாக விலகி விழுகிறார். ஆச்சாரிய சரணத்வந்த்வ ஸ்மிருதேர் வாச்சகரூபிணம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியாம் நாகமத்ர பிரபுர்யதா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சகலகலாவல்லி மாலையை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 4வது பாடல். தூக்கும் பனுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய்வாக்கும் பெருக பணித்து அருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான பாடல். இந்த பாடலினுடைய பொருளை பார்த்துடலாம். தூக்கு, பனுவல், துறை தோய்ந்த கல்வி என்று இங்க 3 விதமான நூல் வகைகளை நமக்கு காட்டுகிறார் குமரகுருபரர். முதல்ல தூக்கு அப்படின்னா என்னன்னா, ஒரு தேவைக்காக எழுதப்படக்கூடிய பாட்டு. ஒரு கவிஞருக்கு ஏதோ ஒன்று வேண்டும், ஒரு பொருள் வேணும், இல்லைன்னா கொஞ்சம் பணம் வேணும், நிலம் வேண்டும், இப்படி ஏதோ ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்காக ஒரு பாட்டு மன்னர்களுக்கோ அல்லது பணக்காரர்களுக்கோ, பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த காலத்தில் எழுதுவார்கள். நீதான் இந்திரன், நீதான் சந்திரன், நான் என்னுடைய வீட்டினுடைய அடுப்பை பார்க்குறேன், அடுப்பில் பூனை தூங்கின்னு இருக்கு, பூனை என்ன பார்க்குது திரும்பியும், இப்படியெல்லாம் எழுதி எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டு எழுதுவார்கள். அப்படி எழுதக்கூடிய அந்த கவிதை வகைக்கு தூக்கு என்று பெயர். அந்த தூக்கை எழுதினால் அந்த புரவலர்கள் இந்த புலவர்களுக்கு கொடுப்பாங்க. புரவலர்கள்னா அந்த பணக்காரர்கள், அந்த அரசர்கள் இவர்களுக்கு பொருள் கொடுப்பாங்க. அப்படி ஒரு தேவைக்காக எழுதப்படக்கூடிய நூலுக்கு தூக்குன்னு பேர். அப்புறம் பனுவல் துறை தோய்ந்த கல்வி. பனுவல்னா போன செக்மெண்ட்லேயே பார்த்தோம். பனுவல்னா என்னன்னா, ஒரு துறையில இருக்கக்கூடிய ஆதாரமான நூல்கள், ஸ்காலர்லி ரெஃபரன்ஸ், ஆதாரமான நூல்களுக்கு பனுவல்னு பேர். அப்புறம் துறை தோய்ந்த கல்வினா சப்ஜெக்ட் புக்ஸ். நம்முடைய இந்திய மொழிகளை பற்றி, இந்திய கல்வியை பற்றி எழுதும் பொழுது மெக்காலே எழுதினான் ஒரு வார்த்தை, மெக்காலே மினிட் அப்படின்னு ஒன்று சப்மிட் பண்ணுறான். எதற்காக அது சப்மிட் பண்ணுறான்னா, இந்த நம்முடைய பாரத துணைக்கண்டத்தில் அப்பொழுது ஆங்கில ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்தியர்களுக்கு என்ன கல்வியை கொடுப்பது அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வியைத்தான் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்து இந்த மெக்காலே, சர் ஜான் மெக்காலேங்கக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரி ஒரு கடிதம் எழுதுறான். அந்த கடிதத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, இஃப் யூ ரிமூவ் த ஒர்க்ஸ் ஆஃப் பொயட்ரி ஆல் தட் ரிமைன்ஸ் இஸ் ஓஷன் ஆஃப் லார்ட் அண்ட் பட்டர் அப்படிங்கிறான். அதாவது நம்முடைய இந்திய மொழிகளிலே இருக்கக்கூடிய கவிதை நூல்களை ஒதுக்கி வைத்து விட்டால் மிச்சம் இருப்பது மோரும் தயிரும் நிறைந்த கடல்கள் தான் என்பது அவனுடைய விமர்சனம். ஆனால் இதுல ஒரு மிகப்பெரிய வஞ்சனை அங்க நிகழ்ந்திருக்கிறது. என்னன்னா, நம்முடைய இந்தியாவை பொறுத்த அளவில், இந்த பாரத தேசத்தினுடைய அறிவு செல்வத்தை பொறுத்த அளவில் எல்லா அறிவு செல்வங்களுமே கவிதை நூல்களாகத்தான் இருக்கின்றன. கவிதை வடிவமாகத்தான் நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். எந்த ஒரு துறை தோய்ந்த கல்வி, எந்த ஒரு துறையை சேர்ந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் அதை நாம எப்படி எழுதி வச்சிருப்போம்னா கவிதை வடிவத்தில் தான் எழுதி வச்சிருப்போம். அதற்கு சில காரணங்களும் உண்டு. முதல் விஷயம், அந்த காலத்தில் இந்த பேப்பர் வசதி, இந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய வசதிகள்லாம் இல்லாத காரணத்தினால எளிமையாக சுருக்கமாக எழுத வேண்டும் என்றால் கவிதை வடிவம் தான் ஈஸி, ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, கவிதை வடிவத்தில் எழுதி வைத்தால் மனப்பாடம் செய்து கொள்வது ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா அதுல நமக்கு ஒரு எதுகை இருக்கும், ஒரு மோனை இருக்கும், ஒரு தொடை இருக்கும். இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஈஸியா அந்த மீட்டரை வச்சு மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அது 2வது. 3வது, கவிதையாக எழுதும் பொழுது சொல்லி கொடுப்பதுக்கும் மிகவும் எளிதாக இருக்கும், சுவையாக இருக்கும்.
இப்படிலாம் பல்வேறு காரணங்களுக்காக நாம் கவிதை வடிவத்திலே தான் நம்முடைய சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், மேத்தமேட்டிக்ஸ், இது எல்லாவற்றையும் கூட நாம் கவிதை வடிவத்தில் தான் எழுதி வச்சிருந்தோம். அப்படி துறை தோய்ந்த கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்திலேயும் கவிஞர்கள் தான் இருந்திருக்கிறார். துறை தோய்ந்த கல்வினா சப்ஜெக்ட் டிசிப்ளின்ல இருக்கக்கூடிய அகடமிக் புக்ஸ், அதையும் நான் எழுத வேண்டும். தூக்கு, முதல்ல எனக்கு தேவையான விஷயங்களுக்காக நான் தூக்கு எழுதுறதுக்கு எனக்கு தெரியணும். நான் எனக்கு இது தேவை என்று ஒரு ராஜாவிற்கு எழுதினால் அந்த தூக்கு பலிக்க வேண்டும், அதை எனக்கு அந்த அரசன் கொடுக்க வேண்டும். தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும், பனுவல்னா ஆதார நூல்கள், துறை தோய்ந்த கல்வினா அந்தந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் புக்ஸ், இதையும் நான் எழுத வேண்டும். துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும், இதையெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொற்சுவை தோய்ந்த வாக்கில் நான் சொல்ல வேண்டும். ரொம்ப அற்புதமாக படித்தவர், பெரிய பிலாசபர், அந்த சப்ஜெக்ட்ல அவர் 4 PhD பண்ணிட்டார், ஒரு ப்ரொஃபசர். ஆனால் வாயை திறந்து பேசினார்னா அத்தனை பேரும் தூங்கி போயிடுவான் என்று இருந்தால் அவருடைய கல்வி யாருக்குமே பயன்படாது. இணருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் அப்படின்பார் திருவள்ளுவர். நன்றாக அழகாக மலர்ந்து இருக்கக்கூடிய மலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு, ஆனால் அதுல வாசனையே இல்லை என்றால் அது பூஜைக்கு பயன்படாது. அந்த பூவை மக்கள் பெரிதாக பாராட்ட மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள் யார்னா கற்றது உணர விரித்துரையாதார். நன்றாக கல்வியை கற்றுக்கொண்டு இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் எழுதக்கூடிய அறிவு இருந்தால் கூட அப்படி எழுதுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், அவர்கள் வாசனை இல்லாத மலர்களை போன்றவர்கள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த மாதிரியெல்லாம் நான் ஆயிடக்கூடாதுங்கிறாருங்க குமரகுருபரர். எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு பனுவல் வேணும், தூக்கு வேணும், துறை தோய்ந்த கல்வி வேணும். இது எதை நான் எழுதினாலும் எனக்கு அந்த இடத்திலே சொற்சுவை தோன்ற வேண்டும், சொற்சுவை தோயக்கூடிய வாக்கு எனக்கு வேண்டும். சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்து அருள்வாய். இது பெருகுவதற்கு என்னை நீ பணித்து அருள வேண்டும். இந்த வாக்கு பெருகுவதற்கு என்னை பணித்து அருள வேண்டும்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா, சொற்சுவை தோய் வாக்கும் பெருக அந்த வாக்கை நீ பணித்து அருள்வாய். வாக்கை பணிக்கக்கூடிய வல்லமை வாணிக்கு உண்டு. வாணியினுடைய வல்லமையினால்தான் நம்முடைய வாக்கு நடக்கிறது. வாணியினுடைய அருளினால்தான் நம்முடைய நாக்கிலிருந்து பாடல்களும் வார்த்தைகளும் ஓசையும் எழுகிறது. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக என்று பாலன் தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்துல சொல்லுவார். அதே போல வாணி நினைத்தால் நம்முடைய வாக்கை பிரமிக்க செய்து பிறரச் செய்து நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிட முடியும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கடும் தவம் இருக்கிறார்கள் ராவணன், கும்பகர்ணன் எல்லோரும். அந்த தவத்தை இருக்கும் பொழுது கும்பகர்ணன் மனதில நினைத்து கொள்கிறான், இப்ப பிரம்மதேவன் வந்துருவார், வந்த உடனே நான் என்ன கேட்க போறேன்னா நித்தியத்துவம் அப்படின்னு கேட்க போறேன். எனக்கு சாகாத வரம் வேண்டும், நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்க போறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான்னா நித்தியத்துவம் நித்தியத்துவம் நித்தியத்துவம்னு சொல்லினே இருக்கான் மனசுக்குள்ள. எப்படி இவன் ஒன்றும் பெருசா தபஸ் பண்ணலையே, தவம் பண்ணினது ராவணன், இவன் கூட இருக்கான். ராவணன் தன்னுடைய 10 தலைகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி போடுறதுக்கு ஆரம்பிக்கிறான் பிரம்மதேவன் வரல அப்படிங்கிற அந்த நிலையில. அப்பொழுது 9 தலைகளை வெட்டிவிட்டு 10வது தலையையும் வெட்டி கொள்வதற்காக அவனுடைய கத்தியை உயர்த்தும் பொழுது பிரம்மதேவன் வந்து விடுகிறார். வந்து என்னப்பா வேணும்னு கேட்கிறார். எனக்கு இன்ன வரங்கள் எல்லாம் வேணும் எல்லாத்தையும் கேட்கறான். மானுடர்களால் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை மட்டும் கேட்கல, அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் கேட்டான். இந்த நிலையில அடுத்து கும்பகர்ணன் அவன் சைட்ல நிற்கிறான். அவனும் சொல்லிறான், அண்ணா பிரம்மா வந்திருக்காருண்ணா, சரிப்பா உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு பிரம்மா. அப்பொழுது அவன் வாயை திறக்கிறான் நித்தியத்துவம்னு கேட்கறது. ஆனால் அந்த கணத்திலே அவன் சாகா வரம் பெற்றுவிட்டால் அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக சரஸ்வதி என்ன பண்றான்னா அவனுடைய நாக்கிலிருந்து லேசாக விலகி விடுகிறார். அவனுடைய நாக்கிலிருந்து லேசாக விலகி விடுகிறாள். அப்படி சரஸ்வதி விலகின உடனே அவன் என்ன பண்றான், நித்தியத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நித்ரத்துவம்னு கேட்டுறான். நித்ரத்துவம்னா தூங்கக்கூடிய தன்மை எனக்கு வேண்டும்னு அர்த்தம். எப்பொழுதும் சாகாமல் இருக்கக்கூடிய தன்மை எனக்கு வேண்டும்னு கேட்கறத விட்டுவிட்டு எனக்கு தூங்கக்கூடிய தன்மை வேண்டும் என்று கேட்டு விடுகிறான். அப்படி தூங்கக்கூடிய தன்மையை அவன் கேட்ட உடனே பிரம்மதேவனும் ஒன்றும் சொல்ல, சரி பாவம் என்னமோ தூங்கறதுக்கு ஆசைப்படுறான், சரி நல்லா தூங்கிக்குவப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரம் அளித்து விட்டார். அப்படி வரம் பெற்ற உடனே எப்பொழுதும் தூங்க துவங்கி விடுகிறான். அவன் தூங்கிண்டே இருப்பான். எதிரிகளை அழிக்க வேண்டும்னா
பெரிய பெரிய ஈட்டியெல்லாம் வச்சு அவன் காதில் குத்தி டமாரம் அடித்து அவனுக்கு நெருப்பை கொளுத்தி அவன் கண்ணில் போட்டு இதெல்லாம் பண்ணி அவனை எழுப்புவாங்க. எழுப்பின உடனே எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்து விட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் போய் தூங்கி விடுவான். இதுதான் கும்பகர்ணன். அப்ப கும்பகர்ணனுக்கு இப்படி நடந்ததற்கு என்ன காரணம்னு கேட்டால், வாணி அவனுடைய நாவில் இருந்து அகன்று விட்டாள். அதனால என்ன ஆச்சு, எப்பொழுதும் நான் சாகாமல் இருக்க வேண்டும்னு கேட்க வேண்டியவன் நித்ரத்துவம்னு கேட்டுவிட்டான். நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு பதிலாக தூங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாணி வாக்கை பணிக்கச் செய்வாள். அவள் சொல்படி வாக்கு கேட்கும். இப்பொழுது நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாக்கிலே சரஸ்வதியினுடைய அனுகிரக கடாட்சம் ஏதோ ஒரு துளி இருக்கின்ற காரணத்தினால்தான் என்னால் இந்த வார்த்தைகளை இப்படி பேசி உங்களிடத்தில் சொல்ல முடிகிறது. அப்படி என்னுடைய வாக்கை நீ பணிப்பாய், பணித்து அருள்வாய். வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் சொல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே. இப்ப இங்க சரஸ்வதிக்கு ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் குமரகுருபர். என்ன சொல்றாருன்னா, நீ வடநூல் கடலையும் தமிழ் செல்வத்தையும் செழுந்தமிழ் செல்வத்தையும் எந்த புலவர்கள் அவர்களுடைய நாக்கிலே தேக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதை காப்பாற்றக்கூடியவள் நீதான் என்று சொல்கிறார். நல்லா ஒரு விஷயத்தை இங்க நாம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வடநூல் கடல் செழுந்தமிழ் செல்வம் என்று ரெண்டையுமே போற்றுகிறார் குமரகுருபர். இப்போ தமிழ் வேறு சம்ஸ்கிருதம் வேறு, தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் ஆகாது, இரண்டிலே ஒன்றுதான் இருக்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய மொழி அரசியல் கடந்த ஒரு 100 வருஷத்துல நடந்து விட்டது. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் 100-150 வருஷத்திற்கு முன்பாக தமிழிலே இருந்த அத்தனை புலவர்களும் மிக நன்றாகவே சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். தமிழிலே சொற்களை பிரிக்கும் போது கூட வட சொல் திசை சொல் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். வட சொல்னா என்னன்னா, சம்ஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்த பயன்பாட்டு சொற்களுக்கு வட சொல்னு பேர். திசை சொல் அப்படின்னா என்னன்னா, சம்ஸ்கிருதம் இல்லாமல் பிற மொழிகளிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்த வார்த்தைகள்னு அர்த்தம். இதை நம்ம நல்லா கவனமா பார்த்துக்கணும். தமிழ் மொழிக்கு வடமொழியிலிருந்து சொற்கள் வருகின்றனங்கிறதுக்கு ஒரு தனி கேட்டகரி போடுற அளவிற்கு நமக்கு இங்கே தமிழினுடைய வடமொழியினுடைய 2 மொழிகளுடைய சங்கமமும் இருக்கிறது. வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் கொண்ட தொண்டருடைய நாவிலே நீ நின்று காக்கிறாய், அத்தகைய கருணை கடல் நீ சகலகலாவல்லியே என்று சகலகலாவல்லியை போற்றி இந்த இடத்திலே தூக்கு வேண்டும், பணுவல் வேண்டும், துறை தோய்ந்த கல்வி வேண்டும், அதை சொல்வதற்கு சொற்சுவை தோய்ந்த வாக்கு வேண்டும் என்று சகலகலாவல்லி இடத்திலே பணிந்து கேட்கிறார் குமரகுருபரர். அடுத்த பாடலை நாம் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். நன்றி.